வித்யா உனக்கும் கொடுத்துருக்காமா, ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருந்தீங்க. இந்த கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ரா சீட்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்களும் வாங்கிக்கோங்கம்மா. இந்த கட்டிங்ஸ் கேட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அனைவருக்கும் காலை வணக்கம். ஐஸ்வர்யா, உனக்கு தாம்மா இந்த செடி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இன்றைக்கி நிறைய மொட்டுக்களோடு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து நிழல் பாங்கான இடத்துல வச்சிருமா, கண்டிப்பாக வந்துடும். வேரோடு தான் கொடுத்துருக்கேன். அப்படியே இன்றைக்கி கட்டிங்ஸ் கேட்ட அத்தனை பேருக்கும், சீட்ஸ் கேட்ட அத்தனை பேருக்கும் நான் கொடுத்துருக்கேன். எல்லாருக்குமே அனுப்பிட்டேன். அட்ரஸ் கொடுக்காதவங்கள தவிர இதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுக்குற எல்லாருக்கும் நான் ஆடி மாதம் தான் கட்டிங்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. எல்லாமே செடிகளாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு கட் பண்ணி. விதைகளும் இன்னும் ரெடி ஆகலை. இதுக்கப்புறமா நம்ம ஆடி மாதம் நம்ம கொடுக்கலாம். நீங்கள் அட்ரஸ் அனுப்பி வைங்க, நான் எல்லாமே நோட் பண்ணி ஆடி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சிடுறேன். நம்ம இந்த நாட்டு வெரைட்டி எல்லாமே கட்டிங்ஸ் அமைச்சிருக்கேன். நான் சீட்ஸ் எங்கிட்ட என்னென்ன இருந்ததோ எல்லாமே அனுப்பியிருக்கேன். எல்லோரும் நாளைக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். வெளியூரில் இருக்கவங்களுக்கு, இங்கே லோக்கலில் இருக்க எல்லாருக்கும் இன்றைக்கி ஈவினிங் கிடச்சிரும். என்கிட்ட இருக்க எல்லா சீட்ஸையும் பகிர்ந்துருக்குறேன். அதே மாதிரி எல்லாருமே உடனே எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. பாதி மட்டும் இப்போ போடுங்க. அதுக்கப்புறமா வரலைன்னா ஆடியில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். நான் கொரியர்லாம் அனுப்பிட்டேன். இன்றைக்கி நம்ம நாட்டு வெரைட்டி எல்லாமே அமைச்சிருக்கேன். சங்கு பூக்கள் அமைச்சிருக்கேன். அதே மாதிரி வாடாமல்லி பூக்கள் கொடுத்துருக்கேன். காஸ்மோஸ், மயில் மாணிக்கம், கத்திரி விதை, வெண்டை விதை, அவரை விதை, பால்சம் சிலருக்கு கிடச்சிருக்கும், சிலருக்கு கிடச்சிருக்காது. ஏன்னா என்னுடைய பால்சம் சீட்ஸ் 2 செடியில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்தது. அது ஒன்று தான் வந்தது. அதை நான் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன். வந்தவங்க யூஸ் பண்ணிக்க, வராதவங்க கண்டிப்பாக நான் ஆடிப்பட்டத்தில் கொடுக்குறேன். நம்முடைய கொரியர் ஆஃபீஸ் வர ஷிப் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே கொரியர் ஆஃபீஸே இல்லை. 5 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் நம்ம கொரியர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே அட்ரஸ் அனுப்புங்க. நான் மொத்தமாக ஆடி மாதம் உங்கள் எல்லாருக்குமே நான் அனுப்பிடுறேன். அப்படியே டிசம்பர் பூக்கள் செடி கேட்டவங்களுக்கு டிசம்பர் பூக்கள் செடி அமைச்சிருக்கேன். போகன்வில்லா அனுப்பியிருக்கேன். வேறு என்ன அனுப்புகிறேன்னு எனக்கே மறந்து போச்சு. நிறைய அனுப்பியிருக்கேன் நான். அரளிப்பூக்கள், பூக்கள், அடினியம், ப்ளூமேரியா எல்லாம் கட்டிங்ஸும் கொடுத்துருக்கேன். எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு நிழல் பாங்கான இடத்துல வைங்க. நல்லா தளிர் வந்த சைடில் நமக்கு ஆகிடும். அப்படியே கேட்ட அனைவருக்கும் கொடுத்துட்டேன். நம்மளுடைய செடிகள் எல்லாம் பாருங்கள். இன்றைக்கி காலையில் ஒரு விசிட்டுங்க. உச்சி வெயிலில் போய் தான் இன்றைக்கி கட்டிங்ஸ்லாம் எடுத்தேன் நான். அப்படியே பால்சம் சீட்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. 2 செடியில் தாங்க கிடச்சிது. அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன். மற்றெல்லாம் பூக்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க. இன்னும் விதைகள் வர காணோம். விதைகள் வரும்பொழுது நான் சேகரித்து வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு நான் பகிரும்பொழுது கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுப்பேன். இது லாவெண்டர் கலர் செம்பருத்தி பூக்கள். இது நம்ம அடுக்கு செம்பருத்தி எல்லோவா ஆரஞ்சான்னு தெரில. 2 செடி ஒன்றா வச்சேன். ஒன்று காஞ்சிடுச்சு. 6 அடி உயரந்தாங்க. அதனால் இதிலெல்லாம் கட்டிங்ஸ் கொடுக்கவே முடியல என்னால். இதுவும் ஹைப்ரிட் ரெட் கலர். எல்லாமே குட்டி குட்டி செடி. இதில் கட் பண்ண முடியல. கண்டிப்பாக செடிகள்லாம் நல்லா வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி உங்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருடைய அட்ரஸும் நான் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் யாராவது விட்டு போயிருந்தாலும் சரி, சிலருக்கு ஹைப்ரிட் நான் கொடுக்கலனாலும் சரி, ஆடிப்பட்டத்தில் கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே அனுப்பி விடுறேங்க. சாமந்தி செடிகளும் அப்படி தான். தளிர் இப்போ தான் விடுறாங்க. பெருசாக நம்மக்கிட்ட சாமந்தி செடிகள் பூக்களை எப்போவுமே சாமந்தி செடின்னு கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்குறதுல போன வருஷம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஒன்றும் கொடுக்கல. ஆடிலேயும் கொடுக்கல, இப்போ அவங்க சீசன்லேயும் கொடுக்கல. கொரியருக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாேருக்கும் பேக்கிங் வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாேருக்கும் பேக் பண்ணி நான் கொரியர் அனுப்பிவிடுவேங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் பேக்கிங் ரெடி. அட்ரஸ் போட்டு ஸ்டாப்லர் போட்டு பாக்ஸ் போட்டு அனுப்ப வேண்டியதான் நம்ம வேலை. எல்லாருக்குமே இருக்கிறத நான் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம கட்டிங்ஸ் உடனே கட் பண்ணுறதால பெருசாக ரொம்ப வளரல. வளர்ந்த வரைக்கும் எல்லாருக்குமே கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி அடினியம் கொடுத்துருக்கேன், ப்ளூமேரியா கொடுத்துருக்கேன், டிசம்பர் பூக்கெல்லாம் இந்த வாட்டி கொடுத்துருக்கேன். நான் யார் டேபிள் ரோஸ் கேட்டிருந்தீங்களோ டேபிள் ரோஸ் கட்டிங்கும் கொடுத்துருக்கேன். நான்
ரெடி ஆகிட்டுருக்காங்க. அடுத்து பாருங்கள் பேக்கிங் கம்ப்ளீட் ஆக போகுது. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அட்ரஸ் எழுதியாச்சு. இனி பாக்ஸ் தான் போடணும். அது கொரியர் ஆஃபீஸில் போய் பாக்ஸ் போட்டு அங்கேயே ஒரு